ஓகே. 1, 2, 3 புள்ளி. 1, 2, 3 புள்ளி. ஓகே. இதான். நீங்க ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. ஸோ மேல புள்ளி வைக்கிறது மட்டும் தான். இந்த எழுத்து. ஓகே. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அனுப்பிவிடுங்க. நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றாக. ஓ! ஜைத்துன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த இக்கு வரல, இல்ல கா வரல, ஆ கா எழுத்து எழுதும் முறை வந்து உங்களுக்கு சரியா வரலன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே உங்களுக்கு? ரஃபிகல் அவர்களே? ரஃபீக் அவர்களே? ஓகே. ரஃபிகா அனுப்பிட்டாங்க. ஓகே. சிறப்பு. ஓகே. உங்களோட பாருங்க. அ சிறப்பாக இருக்கு. நூர் ஃபசானா. ஓகே. சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே. சிறப்பு. ஓகே. மற்றவர்களும் நீங்க அனுப்பி விட்டுட்டு இருங்க. நம்ம பார்ப்போம். ருஸ்லீன். ஓகே. வெரி குட். வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓகே. அதான் ஏற்கனவே நம்ம எழுதின எழுத்து தான். ஸோ ஓகே. சிறப்பு. நல்லா அழகான ஒரு கையெழுத்துல எழுதியிருக்கீங்க. சரி நம்ம வந்து இப்போ இக் எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே. இக் எழுத்து கொண்ட சொற்கள். ஆ அமீனா. ஓகே. வாழ்த்துக்கள் அமீனா. சிறப்பு. சிறப்பு. மெய் எழுத்து. ஓகே. ஓகே. சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே. ம். ஓகே. இது வந்து இக் எழுத்து கொண்ட சொற்கள். 1வது. மூ 1வது மூ இக் கு. மூ இக் கு. மூக்கு. மூக்கு. மூ இக் கு. மூக்கு. மூக்கு. அடுத்ததாக வி இக் க இல் விக்கல். வி இக் க இல் விக்கல். மூக்கு உங்களுக்கு தெரியும். விக்கல் உங்களுக்கு தெரியும். விக்கல். வி இக் க இல் விக்கல். அடுத்ததாக மா இக் க இல் மக்கள். இது விக்கல், இது மக்கள். மக்கள் பீப்புள். இது அன்பழகரம் இல், இது பொதுலகரம் இல். இது அன்பழகரம் லா, இது பொதுலகரம் லா. இது வி, இது மா. இது மட்டும் தான் வித்தியாசம். விக்கல், மூக்கு, மக்கள். மா இக்கா இல் மக்கள். அடுத்ததாக 4வது சா இக் கா ரா இம் சக்கரம். சா இக்
கா ரா இம் சக்கரம். சக்கரம்னா ரோடா, அதான் சக்கரம்னு சொல்லுவோம். பொதுவா வந்து மகிழுந்து மகிழுந்தோட டயர்ஸ் நம்ம வந்து சக்கரம்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அது வந்து வட்டயம்னு சொல்லுவோம். வட்டயம், டயர்னா வட்டயம். வா இட் டா யா இம் வட்டயம். நம்ம வட்டயம்னு சொல்லுவோம். ஓகே, டயருக்கு. சக்கரம்னா ரோடா. சா இக் க ரா இம் சக்கரம். சா இக் க ரா இம் சக்கரம். வி லா இக் கு விளக்கு. வி லா இக்கு விளக்கு. விளக்குன்னா உங்களுக்கு தெரியும், லம்பு. வி லா இக்கு விளக்கு. மூக்கு விக்கல் மக்கள் சக்கரம் விளக்கு. மூ இக்கு மூக்கு. வி இக்கா இல் விக்கல். ம இக்கா இல் மக்கள். சா இக்கா ரா இம் சக்கரம். வி லா இக்கு விளக்கு. ஓகே, யார் முயற்சி செய்றீங்க? 3 பேர். 3 பேர் யாராச்சும்? ஓகே, ரஃபிகலா. மூக்கு. 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 ம். வி இக்காயில் விக்கல். ஓகே, சிறப்பு. மா இக்காயில் மக்கள். ஓகே, சிறப்பு. சா இக்கராயிம் சக்கரம். சிறப்பு. வி லா இக்கு விளக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு. வாழ்த்துக்கள் ரஃபிகல் அவர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்தது மற்றொரு நபர், அமீனா அவர்களே. மூ இக்கு மூக்கு. ஓகே, சிறப்பு. வி இக்க இல் விக்கல். ஓகே, வாழ்த்துக்கள். ம இக்க இல் மக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். ச இக்க ர இம் சக்கரம். வாழ்த்துக்கள். வி ல இக்கு விளக்கு. ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. இன்னும் ஒரு நபர். ஓகே, மூக்கு. வாழ்த்துக்கள். வி இக்க இல் விக்கல். வாழ்த்துக்கள். மா இக்க இல் மக்கள். வாழ்த்துக்கள். ச இக்க ரா இம் சக்கரம். ஓகே, வாழ்த்துக்கள். வி ல இக்கு விளக்கு. ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. 3 பேருக்கும் சிறப்பு, சரியா வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இது வந்து இக் எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம அடுத்தது முடிஞ்சிருச்சா? நேற்று நம்ம சி வரைக்கும் பார்த்துருக்கோம்ல. ஓகே, ஓகே, சரி. ஓகே, அடுத்ததாக சை. சைன்னு சொல்லும் போது சை, கை, தை, மை, டை, பை, இதெல்லாம் வந்து நிறைய எழுத்துக்கள் வரும். இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வந்துச்சுன்னா இது தனி எழுத்து இல்ல, இது எப்பயுமே சொல்லோடு தான் வரும். இது எப்பயுமே ஐ என்ற ஒலியை குறிக்கும். ஐ, உயிரெழுத்தான ஐ என்ற ஒலியை குறிக்கும். இப்போ இங்க சா வந்ததுனால சை, இங்க பா வந்துச்சுன்னா அது பை, இங்க தா வந்துச்சுன்னா அது தை, இங்க டா வந்துச்சுன்னா அது டை, இங்க தா வந்துச்சுன்னா அது தை, அந்த அந்த இடத்துல பா வந்துச்சுன்னா அது பை. ஓகே, இது வந்து செய். கை, கா வந்துச்சுன்னா கை. கை என்பது வந்து ஓரெழுத்து ஒரு சொல். ஏன்னா கைனா ஹேண்ட் அது அர்த்தம். பா வந்துச்சுன்னா பை.
பைனா ஒவ்வொரு எழுத்து ஒரு சொல். அப்படின்னா வந்து பேக்னு அர்த்தம். பேக். ஸோ இது வந்து ஒரு எழுத்து தான். ஓகே, நம்ம தனித்தனியா பிரிக்க முடியாது. இது சை. இது ஒன்று உயிர்மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து. இரண்டாவது இது நெடில் எழுத்து. நெடில். உயிர்மெய் எழுத்து, நெடில் எழுத்து. உயிர்மெய் எழுத்து, நெடில் எழுத்து. இதுல சை, சை, சை. ஓகே, இது எப்படி எழுதணும்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, சை. 1 2 1 2 3. இன்னும் சிறப்பா எழுதலாம் சாவ. ஓகே, 1 2 3 சை. கீழே தெரியல ஐயா. தெரியலையா? ம். ஓ ஓ கொஞ்சம் இருங்க. ஆமா, ஓகே, மன்னிக்கவும். ஓகே, ரைட். பாருங்க, நான் மறுபடியும் எழுதுறேன். ஓகே, இது வந்து நம்ம இதுவும் 2 சுழி நாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா, இது நா இல்ல, இதான் நா. இத இறுதியான நம்ம இழுக்கக்கூடிய இந்த கோடு இருக்குல்ல, அது வளைச்சாச்சுன்னா அது ஐ என்ற ஒலியை குறிக்கும். இதே நம்ம நேராக்கிட்டோம்னா இது நாவை குறிக்கும். இது வந்து தனியா வராது, ஆனா இது தனியா வரும். இதுதான் வந்து உயிர்மெய் எழுத்து. இது வந்து ஒரு எழுத்தோட சேர்ந்து தான் வரும். ஆனா ஒரு எழுத்து தான், ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா சேர்ந்து தான் வரும். சரி, அதான் அதை சொல்லிக்கும் போது அந்த அந்த கோடு வந்து கடைசியாக இழுக்கும் பொழுது நம்ம பார்த்து கவனமாக இழுக்கணும். ஓகே, அது நம்ம எழுத பழகிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த வித்தியாசம். ஓகே, இதான் அந்த சை. அடுத்ததாக 1 2 3 1 2 2 3. ஓகே, சை. 1 2 ஓகே, சை. 3 சை. எப்பயுமே வந்து இதுவும் இது கிட்ட இருக்கணும். கிட்ட இதுவும் எட்ட இருக்கவே கூடாது. இது ஏன்னா இது ஒரே ஒரு சொல்லு தான், ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு வேர்ட் இது. ஓகே, ஸோ அதனால கிட்ட இருந்ததான் சரியா வரும். நம்ம கேப் விடவே கூடாது. ஸோ கிட்ட இருக்கணும். ஏன்னா இது சா வரிசையில் நீங்க பாத்தீங்கன்னா சா 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 சி சி சு சு சே சே சை என்ற ஒரு எழுத்து வருதுல, அந்த எழுத்து தான் இந்த சை என்ற எழுத்து. ஓகே, ருஸ்ரீனா மூக்கு விக்கல் மக்கள் சக்கரம் விளக்கு. விளக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே, முடித்தவர்கள் அனுப்பிவிடுங்க பார்ப்போம். ஃபசானா ஃபசானா ஓகே, ஃபசானா வாழ்த்துக்கள், சிறப்பு, அழகா எழுதியிருக்கீங்க, கையெழுத்தும் சிறப்பாக இருக்கு. ஓகே, ரஃபிகால். ஓகே, ரஃபிகாலோட பாருங்க, அவங்க மதவுல சொற்களும் எழுதிட்டாங்க, எழுத்தும் முடிச்சிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரஃபிகால் அவர்களே, சிறப்பு. அடுத்ததாக அமீனா. ஓகே, ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு, கையெழுத்து சிறப்பாக இருக்கு. அப்ப நான் படிக்கும் பொழுது வந்து இப்படிதான் நோட்ஸ் எடுப்பேன்.
அப்படியே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்கள். சரி, சிறப்பு. ஓகே, அடுத்ததாக நம்ம சை எழுத்து கொண்ட சொல்ல பார்ப்போம். சொற்கள். ஓகே, இது சை எழுத்து கொண்ட சொற்கள். ஒன்றாவது அ, சை, உ, அசைவு. அ, இது வந்து உயிரெழுத்து. அ, சை, உ, அசைவு. அசைவுனா மூவ்மெண்ட். ப, இச், செய், பச்சை. ப, இச், செய், பச்சை. பச்சைனா கிரீன். அசைவு, பச்சை. சை, வா, இம், சைவம். சைவம், சை, வா, இம், சைவம். சைவம்னா வெஜிடேரியன். ப, சை, பசை. ப, சை, பசை. பசை, பசைனா கம் அப்படின்னு அர்த்தம். இது 3 எழுத்து, இது 3 எழுத்து, இது 3 எழுத்து, இது ஈரெழுத்து, இதுவும் ஈரெழுத்து. வி, சை, விசை. விசைனா சுவிஸ், ஆன் ஆஃப், சுவிஸ். வி, சை, விசை. அ, சை, ஊ. இந்த ஊ சொல்லும் போது உச்சரிக்கும் போது வி, வி, யூ என்ற அந்த ஒளியை குறிக்கும். ஊ, ஊ, வி, யூ, ஊன்னு அந்த ஒளியை குறிக்கும். ஆ, சை, ஊ, அசை, ஊ, கதவு. அந்த மாதிரி ஊ என்றது இரவு. ஊ என்பது வந்து இந்த வி, யூ வந்து நாங்க வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஒளியை குறிக்கும். அசைவு. ப, இச்சை, பச்சை. பச்சை. சை, வ, இம், சைவம். சை, வ, இம், சைவம். ப, சை, பசை. ப, சை, பசை. வி, சை, விசை. வி, சை, விசை. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வினா எனக்கு கேளுங்க. ஓகே, இப்ப அடுத்ததாக ஒரு 3 பேர். ஓகே, இன்னொரு பார்த்தோம்னா சொல்லுங்க. அசைவு, அசைவு. ஓகே. ப, இச்சை, பச்சை. ஓகே, வாழ்த்துக்கள். சை, வ, இம், சைவம். ஓகே, வாழ்த்துக்கள். பாசை, பாசை. ஓகே. வீசை, வீசை. ஓகே, விசை. வீசை. ஓகே, வாழ்த்துக்கள் அவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்த நபர். வணக்கம். அசைவு, அசைவு. ஓகே, வாழ்த்துக்கள். ப, இச்சை, பச்சை. ஓகே, வாழ்த்துக்கள். சை, வ, இம், சைவம். வாழ்த்துக்கள். ப, சை, பசை. பசை. ஓகே. வீசை, வீசை. விசை. 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 வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, வணக்கம் சப்ரினா. வணக்கம். ஓகே, அடுத்தது யாராச்சும் இன்னொரு நபர்? யூசுப் அல்லது உங்களோட மனைவி ஸ்ரீனா? அசைவு, அசைவு. ஓகே. ப, இச்சை, பச்சை. ஓகே, வாழ்த்துக்கள். சை, வ, இம், சைவம்.
வாழ்த்துக்கள். பாசை பசை. வாழ்த்துக்கள். விசை விசை. வாழ்த்துக்கள். சிறப்பு. வாழ்த்துக்கள் இருவருக்கும். ஓகே. ஓகே, ரைட். ஓகே, நம்ம அடுத்த எழுத்துக்கு நம்ம போயிடலாம். ஓகே. ஓகே, அடுத்ததாக இது உயிரெழுத்து. இ. அ ஆ முடிஞ்ச பிறகு இது இ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்பு உள்ள வகுப்புல நம்ம நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈ போட்டு இது ஈ, இது இ. இது என்ன எழுத்து? இது உயிரெழுத்து. ஓகே, இது உயிர் எழுத்து. உயிர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இது குறில் எழுத்து. குறில். இது குறில் எழுத்து. உயிரெழுத்து, இது குறில் எழுத்து. ஓகே, இது வந்து உயிரெழுத்துனாலே ஒரு சொல்லுக்கு முதலாக மட்டும்தான் வரும். இடையிலும் வராது, கடையிலும் வராது. கடை என்பது நான் என்ன சொல்றேன்னா கடைசியா. கடைசியாவும் வராது, இடையில்னா நடுவுலயும் வராது. கடைசியாவும் வராது, நடுவுலயும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். முதலாக மட்டும்தான் வரும். அதனாலதான் இது உயிரெழுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம எப்படி எழுதணும் நம்ம பார்ப்போம். இது மூன்றாவது எழுத்து. எப்படி எழுத போறோம்னா பாருங்க. ஓகே, ஒன்று ஒரு வட்டம், பிறகு கீழே ஒரு கோடு, பிறகு இழுத்து வந்து இப்படி வந்து இப்படி முடியும். இது இ. உங்களுக்கு நான் பெருசா எழுதி காமிக்கிறேங்க. ஓகே, இந்த ஆ மாதிரி கொண்டு வந்து இப்படி வந்து அதுக்கு மேல இப்படி வரும். இப்படி வரும் இ எழுத்து. பாருங்க, வந்து வந்து இப்படி வரும். ஓகே, அதுவே வந்து நான் வந்து கோட்ல எழுதுறேன். இந்த கோட்ல 1 2 சாரி மன்னிக்கவும். ஏன்னா இது வந்து நம்ம கை எடுக்கக்கூடாது. கை எடுக்காம அப்படியே முழுசா எழுதி முடிச்சிடணும். ஓகே, இ பாருங்க. இ 1 இது 1 இது 2 இது 3 அவ்வளவுதான். 3 1 2 3 ஓகே, ஓகேவா? பாருங்க, நீங்க எழுதி காமிங்க பார்ப்போம். ஏதாச்சும் பிள்ளைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ரஃபிகா எழுதியிருக்காங்க. சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்கள் ரஃபிகா அவர்களே. பாருங்க, வாழ்த்துக்கள். நூர் ஃபசானா ஓகே, எல்லா எழுத்தும் ஓகேவா இருக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேங்க. நான் மார்க் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன்ல. இன்னும் 1 இருக்கு. இதுவும் ஓகே தான். இதோ ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஓகே. ரைட். மற்றதுல தப்புன்னு சொல்ல வரல. அதே மாரி நீங்க இதுக்கு முன்பு எழுதுற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே. ருஸ்லினா. அசைவு பச்சை சைவம். ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ருஸ்லினா அவர்களே. ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே. இது வந்து இ. இ. உயிரெழுத்து. ஓகே. இப்பொழுது நம்ம சொற்கள் நம்ம போவோம். ஓகே. ரைட். இ எழுத்து கொண்ட சொற்கள். 1வது. இ லை. இ லை இலை. இ லை இலை. அத வந்து நம்ம பார்த்தோம். சை பார்த்தோம்ல. இந்த இடத்துல சா வந்து சை. இங்க லா வந்துச்சுனால இங்க லை. இ லை இலை. 2 எழுத்து. இ ரை இறை. இந்த ரா வந்ததுனால ரை இறை. இலை உங்களுக்கு தெரியும். இறையும் உங்களுக்கு தெரியும். இறைனா வந்து ப்ரே ப்ரேன்னு சொல்லுவாங்க. ப்ரேனா வந்து மங்சா. மங்சா. ப்ரேனா வந்து இங்கிலீஷ்ல வந்து PRE. அது வந்து உணவாக இருப்பது. ஒரு கொல்லுண்ணினா கொன்று சாப்பிடக்கூடிய உயிர்களுக்கு அது இரையாக போவது, சாப்பாடாக போவதுதான் இந்த இறைன்னு சொல்லுவாங்க. இறை. இறை இறை. இந்த ரா வந்துச்சுன்னா இதுவும் ஒரே ரா. வேற வேற ரா. பட் வந்து ஒலி வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இடையின நகரம். இது வல்லின நகரம். இ ரை இச்சி இறைச்சி. இ ரை இச் சி இறைச்சி. இது 4 எழுத்து. இறைச்சினா நமக்கு தெரியும். டாகிங்க. இ ரை இச்சி இறைச்சி. இறைச்சி. இ ரு இல் இருள். இருள் டார்க்னஸ். அந்த இருள். இ ரு இல் இருள். இ ரா இக் கா இம் இரக்கம். இ ரா இக் கா இம் இரக்கம். இரக்கம். இரக்கம் காட்டுவது. இது 5 எழுத்து வருது. இது 3 எழுத்து. இது 4 எழுத்து. இது ஈரெழுத்து. இது ஈரெழுத்து. இ லை இலை. இ ரை இறை. இ ரை இச் சி இறைச்சி. இ ரு இல் இருள். இ ரா இக் கா இம் இரக்கம். இ ரா இக் கா இம் இரக்கம். இலை இறை இறைச்சி இருள் இரக்கம். இலை இலை. இறை இறை. இறை இச்சி இறைச்சி. இரு இல் இருள். இரா இக் கா இம் இரக்கம். ஓகே. யார் வாசிக்கிறீங்க? ஒரு 3 பேர். ஒரு 3 பேர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சொல்லுங்க. சூப்பர். ஓகே. இ லை இலை. ஓகே. இ ரை இறை. ஓகே. இ ரா இச்சி இறைச்சி. ரை ரை இது ரை தான். ரை தானே? ரை. இ ரை இச்சி இறைச்சி. ஓகே. இ ரு இல் இருள். ஓகே. இ ரா இக்
காயிம் இரக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யூசப் அவர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமே சிறப்பாக வாசிட்டீங்க. சிறப்பு. ஓகே, அடுத்தது மற்றவர் முயற்சி பண்றீங்க. நூர் அஃபிகா முயற்சி பண்றீங்களா? ஓகேயா. ஓகே, சொல்லுங்க. இலை இலை. ஓகே இறை ஓகே இறை இறை இறைச்சி இறைச்சி. இச் இச். ஓகே, இறை இச்சி இறைச்சி. ஓகே இருள் இருள். ஓகே இரக்கம். வாழ்த்துக்கள் நூர் அஃபிகா அவர்களே, வாழ்த்துக்கள். சோ இதுதான் வந்து இலை, இறை, இறைச்சி, இருள், இரக்கம், ஈ எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, அடுத்ததாக ஓகே இது வந்து இங்கு. ஆனா அதுக்கு முன்பு வந்து ஒரு படம் போட்டிருப்பேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியுமா இது என்னன்னு? கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்னன்னு பார்த்தோன்னே தெரியும் எல்லாத்துக்கும். சொல்லுங்க நீங்க என்னதுன்னு. நொங்குயா. நொங்கு நொங்கு நொங்கு. இது அது இந்த விளையாடுவாங்க, சொல்ல தெரியல. செஸ். செஸ் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? செக் செக். செஸ் வந்து நம்ம தமிழ்ல வந்து சதுரங்கம்னு சொல்லுவோம். சதுரங்கம். ஓகே ஓகே, சதுரங்கம் சதுரங்கம் சொல்லுவோம். ஓகே, சதுரங்கம். இது சதுரங்கம், இது நொங்கு. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, இப்ப அதான் படம் வந்து எப்பயுமே இது போடுவேன் எல்லா இதுக்கும். நொங்கு இது இங்கு இங்கு நொங்கு சதுரங்கம் அப்படிங்கும் போது இது வந்து இங்கு வருவதனால நான் போட்டிருக்கேன். இது என்ன எழுதுனா மெய் எழுத்து. புள்ளி வச்சதுனாலே, புள்ளி இருந்தாலே மெய் எழுத்து தான். மெய் எழுத்து. மறுபடியும் சொல்றேன், இது மெய் எழுத்து. இது குறியிலும் இல்லை, நெடிலும் இல்லை. இது மெய் எழுத்து. அவ்வளவுதான். இந்த ஃபுல் ஸ்டாப் மாதிரி வரும். ஓகே, இப்ப வந்து ரங்கம் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது, கடைசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. இங்கு அதான் இம்முல முடியும். ஓகே, இங் எழுதும் முறைகள். அப்போ நம்ம 4வது எழுத்துல இருக்கப்ப ஓகே 1 2 3 இப்படி வந்து சாரி வரும். 1 2 3 இப்படி வந்து இப்படி வந்தோம்னா சாரி இங். இன்னும் சிறப்பா அழகா வச்சு காமிக்கிறேன். 1 2 3 ஓகே ரைட். ஓகே, இது அழிச்சிடும், இது வேணாம், சினிமா பேச்சு. கோடு வந்து நம்ம கீழே வரைக்கும் நம்ம இழுத்துட்டு மேல, அதுக்கப்புறம் இங்க நடுவுல வரைக்கும் நம்ம இழுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு சுழி, அதுக்கப்புறம் ஒரு சுழி கோடு. இது இங். இத வந்து புள்ளி வைக்காம நம்ம பார்த்தோம்னா இது வந்து ங அப்படின்னு சொல்லுவோம். ங ங ங. ஓகே, ங்னா NGA ங. மவுஸ்ல எழுதுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2 இப்படி சொல்லித்து இப்படி வரும். ஓகே, அப்படின்னு எழுத முடிகிறது. ஓகே ரைட். இங். இது இங். 1 2
பாருங்க, பாதி வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு சுழி, அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் ஒரு கோடு. இது வந்து இப்படி சுழிக்கணும். இப்படி வந்து சுழித்து உள்ளுக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியாகி ஒரு கோடு. 1 2 3 ஒரு சுழி உள்ளுக்கு வந்து வெளியாகி ஒரு புள்ளி. ஓகே, இங் இது இங் வந்து என்ஜி இங். புள்ளி இல்லைன்னா இதுதான், புள்ளி இல்லைன்னா இப்படி இருக்கும். 1 2 3 இதான். ஓகே, புள்ளி இல்லைன்னா புள்ளி வச்சா அது இங் அப்படின்னு சொல்லுவோம். புள்ளி வச்சா இதுன்னா இது இங். ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஓகே, ரஃபிகல் அவர்கள் முடிச்சிட்டாங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, ஆனா ஒரு சின்ன திருத்தம் இருக்கு, காமிக்கிறேன் உங்ககிட்ட. என்ன திருத்தம்னா, இது சரி, இது சரி, இது சரி. இதுல 3வதுல இது ஒட்டிக்கிச்சு. அதாவது நம்ம இப்படில எழுதுவோம். ஸோ கொஞ்சம் ஒட்டிடுச்சு, அதனாலதான். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் ரஃபிகல் அவர்களே, வாழ்த்துக்கள். ஓகே, அமீனா சிறப்பு, வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள் அமீனா அவர்களே, சிறப்பு. ஓகே, அடுத்தது ருஸ்ரீனா, இலை இறைச்சி இருள் இறக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் அமீனா. ஓகே, முதல்ல ஓகே, ரைட். சரி. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த யாருக்காச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம மறுபடியும் அழகா மெதுவா எழுதுவோம். ஓகே, இது வந்து நம்ம இங் பார்க்குறோம். சார் சொல்லுங்க. இது இங் வந்து இந்த கால் ராம கா போட்டு அது வா பாதி போட்டு எழுது ஒட்டி எழுதுனா தப்பாங்க சார் கேட்டேன். மறுபடியும் சொல்லுங்க, வழங்கல யூசுப் அவர்களே. நான் இப்ப எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே, பாருங்க அனுப்புங்க, பார்ப்போம். ஓகே, ரைட். இதான், வாழ்த்துக்கள். நல்லதான் இருக்கு யூசுப் அவர்களே, சிறப்பாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இதான் இங்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட், வாழ்த்துக்கள். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம அடுத்தது போயிடுவோம். சார் சாரி சார், இந்த இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு. ஆமாவா? வேற இதுல வந்துட்டீங்க போல. ஆமா, என்னோட போன்ல இருந்து யூஸ் பண்றேன் இப்ப.
ஓ! சரி, 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 சரி. ஓகே, ஓகே, ஓகே. நான் ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்றேன். சரி, சரி. ஓகே, ஓகே. ஓகே சார். சரி. ஓகே. நம்ம இப்போ வந்து சை எழுத்து கொண்ட இங் எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம போயிருவோம். ஓகே. இது இங் எழுத்து கொண்ட சொற்கள். 1வது சங்கம். ஓகே. ச, இங், க, இம். ச, இங், க, இம். சங்கம். இது என்ன எழுத்துன்னு கேட்காதீங்க. ஒரு திரைப்படத்தோட எழுத்து. வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுல, அந்த ஒரு பேரை நான் போட்டிருக்கேன். சங்கம்னா வந்து பொசத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசத்துவான். ச, இங், க, இம். சங்கம் ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்ததாக சுரங்கம். சு, ரா, இங், க, இம். சுரங்கம். சுரங்கம். நம்ம வந்து பேஸ்மெண்ட் கீழே ஒரு நடைபாதை போனுச்சுன்னா அது சுரங்கம்னு சொல்லுவோம். சு, ரா, இங், க, இம். சுரங்கம். ச, இங், க, இம். சங்கம். சுரங்கம். சு, ரா, இங், க, இம். சுரங்கம். மூன்றாவது ம, இங், கை. மங்கை. ம, இங், கை. மங்கை. மங்கை என்பது ஒரு பெண்ணை குறிக்குது. பெண். பெண் தான் மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மா, இங், கை. மங்கை. இது பாருங்க ஒரே மாதிரியான சொல்லா இருக்கும். மங்கை, இது தங்கை. தா, இங், கை. தங்கை. தங்கைன்னா நமக்கு தெரியும், தங்கச்சி. தா, இங், கை. தங்கை. அடுத்தது இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கு. சா, லா, இங்கை. சலங்கை. மங்கை, தங்கை, சலங்கை. ச, லா, இங்கை. சலங்கை. இந்த சலங்கை தான். சலங்கை பரதம் நாட்டியத்துக்கு பொருத்தப்படும் ஒரு ஓகே சலங்கை இது. ஆனா பெரும்பாலும் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பரதநாட்டியத்துக்கு மட்டும் இதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க. சலங்கை போட்டுக்குவாங்க. சலக்கு சலக்குன்னு சத்து கேட்கும். சங்கம், சுரங்கம், மங்கை, தங்கை, சலங்கை. சா, இங், கா, இம். சங்கம். சு, ரா, இங்கா, இம். சுரங்கம். மா, இங்கை. மங்கை. தா, இங்கை. தங்கை. சா, லா, இங்கை. சலங்கை. சங்கம், சுரங்கம், மங்கை, தங்கை, சலங்கை. ஒரு 3 பேர் யார் முயற்சி பண்றீங்க? யாராச்சும்? ஓகே, ரஃபிகா சொல்லுங்க. ச, இங், க, இம். சங்கம். ஓகே. சு, ரா, இங், க, இம். சுரங்கம். ஓகே. மா, இங், கை. மங்கை. ஓகே. தா, இங், கை. தங்கை. ஓகே. ச, லா, இங், கை. சலங்கை. ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே, இன்னொரு நபர். சார் கேக்குதா சார்? கேக்குது, நல்லாவே கேக்குது. ஓகே. ச, இங், க, இம். சங்கம். வாழ்த்துக்கள். சு, ர, இங், க, இம். சுரங்கம். ஓகே. ம, இங்கை. மங்கை. ஓகே. த, இங்கை. தங்கை. ஓகே. ச, ல, இங்கை. சலங்கை. ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள்.
வணக்கம் யூசப் அவர்களே. நான் இப்பதான் பாக்குறேன் நீங்க சேட் பாக்ஸ் இங்க நீங்க போட்டிருக்கீங்களே. ஓகே, சிறப்பு வாழ்த்துக்கள். அது கம்ப்யூட்டர் அடிச்சேன் போன் தமிழ்ல தேடி. ஆமா. நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப நம்ம வந்து கையில் எழுதுறது ஒரு சிறப்பு. இப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க லேப்டாப், மடிக்கணினி, அதுல வந்து நீங்க தொலைபேசி, நீங்க கைத்திறன் பேசி பயன்படுத்துறீங்கன்னா, நீங்க வந்து டைப் பண்றதுக்கு கொஞ்சம் எளிமையான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒன்று வந்து நீங்க சொல்லவே வந்து அது சொந்தமா டைப் பண்ணிக்கும். சொன்னாலே டைப் பண்ணிக்கும். அது வந்து அதுக்கு பேர் வந்து டேஷ் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னாலே டைப் பண்ணிக்கும். ஓகே. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லயே கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, டேஷ் தமிழ் கீபோர்ட். டேஷ் தமிழ் கீபோர்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க ஏதாச்சும் மெசேஜ் அனுப்ப போறீங்க தமிழ்ல அப்படின்னா, அந்த கீழே உள்ள அந்த மைக் பட்டனை தட்டிட்டு நீங்க என்ன பேச விருப்பப்படுறீங்களோ பேசுனீங்கன்னா அதையும் சொந்தமா டைப் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொந்தமா வந்து டைப் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஓகே, இது வந்து இங் எழுத்து சொற்கள். ஓகே, அடுத்ததாக முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு கடைசி ஒரு எழுத்து முடிச்சிருவோம். முடிச்சுட்டு 5 எழுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண நேரம். கடைசி ஒரே ஒரு எழுத்து பார்த்துருவோம். ஓகே, அடுத்ததாக உள்ள எழுத்து இதான் இறுதி எழுத்து. முடிச்சிடும் இதோட. ஓகே, இது வந்து உயிர் மெய் எழுத்து. இதுக்கு பேரு ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ, ஆர் யூ, ரூ. இது வந்து 2 ஒரு வகையான ரூ இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி ரூ, இன்னொன்னு வந்து இப்படி வரும். இந்த ரூ இப்படி வரும். ஓகே, 1, 2, 3, 4 இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த ராவோட ரூ, இது வந்து இந்த ராவோட ரூ. இது வல்லின ரகரம், இது இடையின ரகரம். இது வந்து உயிர்மெய் எழுத்து, இது சின்ன எழுத்து குறியல். நெடில் எழுத்துன்னு எப்படி வரும்னா இப்படி வரும். துணைக்கால் வரும் பக்கத்துல. ஒரு துணைக்கால் இப்படி வந்துச்சுனாலே அது வந்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்து வரும். ரூ, அது ரூ, இது ரூ, இது சின்ன ரூ, ரூ சின்ன ரூ, குறில் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ. ஓகே, இது எப்படி எழுதுறதுன்னா, ஓகே, 5வது. ஓகே, பாருங்க. 1, 2, 3 ரூ. 1, 2, 3. ஓகே, இது கூட ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. எம் போட்டு கீழே இழுத்து இப்படி இந்த கோட்டோட வந்துச்சுன்னா நம்ம ரூன்னு நம்ம எடுத்துக்குவோம். 1, 2, 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. ஓகே, ரூ, 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 ரூ. ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அனுப்புங்க, நம்ம பார்த்துருவோம். ஓ, ருஸ்ரீனா. ஓகே, வாழ்த்துக்கள் ருஸ்ரீனா. சிறப்பாக இருக்கு, வாழ்த்துக்கள். ஓகே, சங்கம்,
சரங்கம் இல்ல, சுரங்கம். ஒரு சின்ன பிழை இங்க. இது வந்து சுரங்கம். மங்கை, தங்கை, சலங்கை. வாழ்த்துக்கள் அல்சுனா அவர்களே. நான் ஒரு பிழை இருக்கு, சின்ன ஒரு பிழை. சின்ன பிள்ளை, பெரிய பிழை தான். ஓகே, அது பாருங்க. அடுத்ததாக ஓகே, ரஃபிகல் அவர்கள் பாருங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரஃபிகல் அவர்களே. சிறப்பு சிறப்பு. ஓகே, வாழ்த்துக்கள், ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றவர்கள்? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து அதுல கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம் விஷயம். ஓகே, மற்றவர்கள்? நூறு அப்ரிக்கா ஓகேவா உங்களுக்கு? நூறு அப்ரிக்கா ஓகேயா, ஓகே. பிரச்சனை ஓகே. ஓ, அமீனா வெளியிட்டாங்களா? ஓகே, அமீனா அவங்க வெளியிட்டாங்க. ஓகே, சரி, பிரச்சனை இல்லை. அப்போ மற்றவங்களுக்கு யூசப் அவர்கள் உங்களுக்கு? ஓகே சார், ஓகே சார். ஓகே, பிரச்சனை இல்லை. நூறு சால்சனா உங்களுக்கு? ஓகே சார், ஓகே. ஓகே, ரைட். ஓகே, நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த ரூ எழுத்துக்கொண்ட சொற்கள் நம்ம பார்த்துருவோம், முடிச்சிருவோம். ஓகே, அடுத்து ஓகே. ஏ ரு இம் பூ. ஏ ரு இம் பூ. ஏ ரு இம் பூ. எறும்பு. எறும்பு, எறும்புனா எண்ட். ஏ ரு இம் பூ. எறும்பு, எறும்பு. இது வந்து உயிரெழுத்து ஏ. ஏ ரு இம் பூ. எறும்பு. இது ஏ, இது உயிரெழுத்து, இது குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து. ஏ ரு, ஏரு, ஏரு, கிளைம். ஏரு, ஏரு. ஏ ரு இம்பு, எறும்பு. இது ஏரு, ஏரு. ஆரு, ஆரு, ரிவர். ஆரு, ஆரு. இந்த ஆறும் இன்னொன்னு, இந்த ஆறும் ஒரே சொல்லுதான். இதுவும் ஆறுதான் சொல்லுவாங்க, இதையும் ஆறுதான் சொல்லுவாங்க. ஓகே, நம்பரையே நம்ம ஆறுதான் சொல்லுவோம். இந்த மாதிரி ரிவரையும் நம்ம வந்து ஆறுதான் நம்ம சொல்லுவோம். சொன்னாங்க வே ரு இப்பு, வெறுப்பு, வெறுக்கிறது. வே ரு இப்பு, வெறுப்பு. எறும்பு, ஏறு, ஆறு, வெறுப்பு. வே ரு இப்பு, வெறுப்பு. 4 எழுத்து, இது 2 எழுத்து, இது 2 எழுத்து, இது 4 எழுத்து. அடுத்ததாக சாரு, சாரு, சாருன்னா ஜூஸ், சாரு. ஓகே, பழச்சாறு, பழச்சாறுனா பழச்சாறு, ஃப்ரூட் ஜூஸ். சாரு, சாரு, சாரு. ஏ ரு இம்பு, எறும்பு. ஏரு, ஆறு, வெறுப்பு. வேறு இப்பு, வெறுப்பு. சாரு, சாரு. எறும்பு, ஏறு, ஆறு, வெறுப்பு, சாரு. ஓகே, ஓகே, யாரு முயற்சி பண்றீங்க? ஒரு 2 பேர். 2 பேர். ரஃபிகல் அவர்களே. ஓகே சார்.
ஓகே. ஏ ரு இப்பு எறும்பு. ஏரு இப்பு. ஏ ரு இப்பு. இப்பு இல்ல, இம் இம். ஏ ரு இம்பு எறும்பு. ஓகே. ஏரு ஏரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஆரு ஆரு. ஓகே, வாழ்த்துக்கள். வீரு இப்பு வெறுப்பு. ஓகே, வாழ்த்துக்கள். சாரு சாரு. சாரு. சாரு சாரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, மற்றவர்கள் குடும்பங்கள். அப்படிங்க சார். ஓகே, படிங்க. ஏ ரு இம்பு எறும்பு. ஓகே. ஏ ரு ஏரு. ஓகே. ஆரு ஆறு. ஓகே. வே ரு இப்பு வெறுப்பு. ஓகே. சாரு சாரு. ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சகோதரர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓகே, சோ இதோட நம்ம 5 எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம். சோ இதோட நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் கேள்வினா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓகே, சோ நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே சார், சார். நன்றியா. கட்டுரை மாதிரி ஏதாவது கொடுங்க சார். அன்னைக்கு கொடுத்தங்களே படிக்கிறது. படிக்கிறதா ரொம்ப அடுத்த பெருசா ஒரு 2 என்ன சொன்னாங்க, ஒரு பிரங்கா என்ன சொன்னா சொல்லுங்க சார். பிரங்கா அன்னைக்கு தமிழ்ல. ஓகே. அதே மாதிரி 2 அன்னைக்கு எலியா அதே மாதிரி சார். அந்த சென்ற வாரம் கொடுத்த பணுவலா? 3 சில 2 மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிம்பிளா. ஆமா ஆமா ஆமா. சின்ன சின்ன சரி, வேர்ட்ஸ் தான். நம்ம சார். அப்படி உங்களுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லுங்க. நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம வந்து வாசிப்போம், நடத்துவோம். ஓகே ஐயா. ஓகே சார். அப்போ வாசிப்பு நல்ல கதையை சூஸ் பண்றேன். சின்ன கதை ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நம்ம வந்து வாசிக்கலாம். படிச்ச என்னென்ன வேர்ட்ஸ் படிச்சோம்ல. ஆமா 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 ஆமா, புரியுது. ஏன்னா அதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அது ஒரு கதையை நம்ம படிச்சோம்னா சொல்லு நம்மளுக்கு வந்து நிறைய சொற்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், தெரிய முடியும். அடுத்ததாக இந்த எழுத்து ஒண்ணா நம்ம பாக்குறோம்ல, அது எல்லாத்தையும் லம்சாம பார்த்த மாதிரி இருக்கும், முழுசா நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியா நம்ம போயிரும். அதான் நீங்க சொல்ற மாதிரி. ஓகே, நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து பார்ப்போமே. அடுத்த வாரம் ஒரு கதையை எடுத்துட்டு வரேன், பார்ப்போம். நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே ஐயா, நன்றியா. எனக்கு புக்கு வரலையா ஐயா, எப்படியா? நன்றி. புக்கு வந்து ஆக்சுவலி வந்து நீங்க தயபு சார் இல்லைன்னா ஜமால் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரியா சரி. ஏன்னா அவங்கதான் அதுல இருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல. சரியா. சோ அவங்க கேட்கணும். மேபி வந்து அவங்க அனுப்பிட்டு இருக்காங்களா இல்ல தவற விட்டாங்கன்னு தெரியல. சோ நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். சரியா, நான் கேக்குறேன். ஓகே, நன்றி 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 ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம். நன்றி யூசுப் அவர்களே, நன்றி. சரிங்க சார். நன்றி.